ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு 3 லட்ச ரூபா ஆகும். 10 பேர் போறதுக்கு 3 லட்ச ரூபா பத்தாது. ஒரு ஆள் தான் போகலாம். கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிற ஊர்ல ஒரு ஹஜ்ஜின்னா ஒரு 3-5 லட்சம் வச்சுக்கிறீங்களேன். 5 லட்சமா இப்ப சரி 5 லட்சம் ரூபா நமக்கு தேவைப்படுது. 5 லட்ச ரூபா இவங்கள்ட்ட இருக்குது. ஒரு ஆள் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். அந்த 10 பேர் நான் தான் நீ தான் போட்டி போடுவாங்கல்ல, கூட்டா இருக்கிறீங்க. அந்த 10 பேருக்கு அந்த 5 லட்சமும் 10 பேருக்கு சொந்தம். நல்லா விளங்கிக்கணும். கூட்டுண்டு வைத்துக் கொண்டாலேயே அது ஒரு ஆளுக்கு உள்ளது கிடையாது. அப்ப 10 பேருக்கு அதுல அவங்களுடைய பங்கு இருக்கிறது. அப்ப 10 பேருக்கு உள்ளதா இருக்கும்போது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தால் அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நமக்கு ஒருத்தருக்கு 50 ரூபா வருது. இப்ப 10 லட்ச ரூபா இருக்கும்போது 5 லட்ச ரூபா இருக்கும்போது 10 பேருக்கு எவ்வளவு வரும், ஆளுக்கு 50,000 ரூபா வருது. இந்த 50,000 ரூபாயில உம்ராவுக்கு போயிட்டு வந்துருவோமே, ஒருத்தருக்குள்ள 50,000 தானே. இப்ப யாருக்குமே வச்சு கடமை எவ்வளவு? இப்ப அதாவது 10 பேருக்கு சேர்ந்துதான் 50,000 ரூபாய் 5 லட்சம் இருக்குமே. ஆனால் ஒருவருக்கும் வச்சு கடமை இல்லை. இப்ப ஏன் அவரவருக்கு 5 லட்ச ரூபாய் இருக்கணும். இந்த 10 பேர் கூட்ட 5 லட்ச ரூபாய் இருக்கல, எல்லாம் யாரையா கேட்பானா ஹஜ்ஜை பத்தி? கேட்க மாட்டாங்க. என் பங்கு 50,000 தானே. ஒட்டுமொத்த குடும்பத்தில் 5 லட்சம் இருந்தாலும் எனக்குள்ள பங்கு எவ்வளவு? 50,000. 50,000 வச்சு நான் எப்படி ஹஜ்ஜிக்கு போவேன்? அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த அளவு தான் இருக்கிறது. உம்ராவுக்கு செலவு கம்மி. ஏன்னா ஹஜ்ஜிக்கு செலவு கூட என்பதற்கு காரணம் என்னன்னு அரசாங்கம் கொள்ளடிக்கிறதுனால தான். அதுக்கு விமானத்தை ரேட்டை ஏற்றி அந்த மாதிரிலாம் பண்றதுனால வேலை அதிகமாகுது. அது சாதாரண சீசன்ல போது ரூம் வாடகை எல்லாமே கூட இருக்கும். ஹஜ்ஜி சீசன்ல உம்ராங்கிறது ஹஜ்ஜி இல்லாத சீசன்ல வரும்போது 50 ரூபா 70 ரூபா அது மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க. அப்படித்தான் முடியும் என்று இருந்தால் அதை செய்வது எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஹஜ்ஜே கடமை இல்லை. உம்ராவுக்கு வசதி இருக்குன்னா போயிட்டு வாங்க. அது கடமை இல்லாட்டா கூட ஒரு இபாதத் தானே. ஆசைப்படுறீங்களா போயிட்டு வர்றது தப்பு கிடையாது. அதனால ஹஜ்ஜி கடமை கிடையாது. இப்ப அது 10 பேருக்கு சேர்ந்துதான் ஒரு ஹஜ்ஜி செய்யற பணம் இருக்குமே. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சால் யாருக்கும் கடமை இல்லை அப்படின்னு வருது.